ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் நோட்ஸ் அண்ட் நோசஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம எந்த பர்ஃப்யூம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெர்சாஷேவோட மேன் ஓ ஃப்ரெஷ் ஓ த தொலித் கான்சன்ட்ரேஷன். ஸோ அங்கே இதோட இன்டெப்த் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஸ்விம்மிங் ஃபூல்லாம் போகும்போது இங்கே தண்ணியில் சூரியன் பட்டு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்கேட்டராக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இந்த பாட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. காரணம்னா இங்கேயே மென்ஷனாக இருக்கு பாருங்கள், ஓ ஃப்ரெஷ்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி தான் இந்த பாட்டிலோட பாக்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து வெர்சாஷே மென் ஓ ஃப்ரெஷ், கீழே வந்து ஓ த தொலித், அதோட ஸ்ப்ரே டைப் இத்தனை எம்எல், பாட்டமில் வந்து எக்ஸ்பைரி, பேட்ச் கோட், பார் கோட், அப்புறம் இதோட எங்கே மேட் இன் இட்டாலி அதோட பர்ஃப்யூமோட இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடில் எதுவும் இல்லை, சாரி பாட்டில் ரொம்ப பெருசு அதனால தான் கேமராவில் கவராக இல்லை. லெஃப்ட் சைடில் எதுவும் இல்லை. ரைட் சைடில் பார்கோட் அப்புறம் பிராண்டோட சம் இன்ஃபர்மேஷன். டாப்பில் பார்த்தீங்கன்னா வெர்சாஷே போட்டிருப்பாங்க. பேக் சைடில் வந்து பர்ஃப்யூமோட இன்க்ரீடியன்ட்ஸ் அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி. இங்கே வந்து ஆத்தரைஸ்ட் டீலர் கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இது ஓப்பன் பண்ணும்போது அன்பாக்ஸ் பண்ணும்போதே நான் அப்பயே அது இதுவாகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு பாக்ஸு. பாட்டில் வந்து செம்ம யூனிக்காக இருக்கும், ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 200 ml பாட்டில், கையில் தூக்க கொஞ்சம் ஹெவியாக இருக்குது எனக்கு. ஸோ இதுதான் அந்த பர்ஃப்யூம் பாட்டிலோட லுக். ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க, இதை சுற்றி ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் பர்ஃப்யூம் வச்சுருப்பீங்க, ஏன்னா இது லான்ச் ஆனது வந்து 2006. இது மேட் இன் இட்டாலி ப்ராடக்ட். 2006 ரொம்ப வருஷமான பர்ஃப்யூம் இருக்குது, நிறைய பேர் வாங்கி ட்ரை பண்ணியிருப்பீங்க. இதுதான் பாக்ஸ், பாட்டில். முன்னாடி மேன் ஓ ஃப்ரெஷ் சாஷே, பேக் சைடில் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ எம்எல், எக்ஸ்பைரி, அதோட நேம் வெர்சாஷே மேன் ஓ ஃப்ரெஷ் போட்டிருக்காங்க. பாட்டமில் எதுவுமே இல்லை. கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான கேப் தான், ரொம்ப கீழே போட்டால் உடச்சிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், ஹெவியாலாம் இருக்காது. இங்கே மேலே வந்து ஒரு மிரர் லைக் ஃபீல் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தெரியும் அது. ஸோ அங்கே இதோட இன்டெப்த் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த பர்ஃப்யூம் கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட் கிங் தான் இந்த பர்ஃப்யூம். ஒரு யூனிக்கான ஸ்மெல் இருக்கக்கூடிய பர்ஃப்யூம். ஏன்னா இதில் இருக்க ஸ்டார் ஃப்ரூட் தான் அந்த காம்ப்ளிமெண்ட் ஐ ஃபேக்டராக ஆக்குனதுக்கான காரணமே. ஒன்றுமே இல்லை, ஒரு நீல்கிரீஸ் இல்லைன்னா ஒரு பழங்கடைக்கு போனீங்கன்னா என்ன ஸ்மெல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ட்ராபிக்கல் ஸ்மெல் தான் இந்த பர்ஃப்யூமோட காம்ப்ளிமெண்ட் கிடைக்கிறதுக்கான ஃபார்ம் ஃபேக்டரே. அப்புறம் லிட்டில் பிட் சிட்ரஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதோட ட்ரை டவுன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மஸ்க், உட்டி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ளோரல், அந்த மாதிரி தான் இதோட ட்ரை டவுனுமே இருக்கும். ஒரு நல்ல ஜூஸ் இருக்குது, இப்போ பர்ஃப்யூம் ஜூஸ் இருக்க ஒரு குவாலிட்டியான பர்ஃப்யூம் தான் இந்த பர்ஃப்யூம். ஸோ இதோட மெயின் நோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மெயின் சென்ட் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்ரஸ், அரோமேட்டிக், உட்டி, ஃப்ரூட்டி, ஃப்ரெஷ், ஸ்பைசி, ட்ராபிக்கல், வார்ம், ஸ்பைசி, ஃப்ரெஷ். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஆரோமேட்டிக் ஃபீல் கொடுக்கும். ஆரோமேட்டிக் ஃபீல்னா அப்படி வந்து ஒரு பச்சை கிராஸ் வெட்டுவாங்க பார்த்தீங்களா, கிரவுண்டில், ஃபுட்பால் கிரவுண்டில் அந்த கிராஸ் வெட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த கிராஸ் வெட்டும் போது ஒரு ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் இருக்கும்.
அதுக்கப்புறம் உட்டி ஸ்மெல். ஒரு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிறீங்க, கொடைக்கானல் ஊட்டி அந்தமாரி போகிறீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகும்போது ஒரு ஸ்மெல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உட்டி ஸ்மெல் அது. அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட மெயின் இதுவே வந்து அந்த ஸ்டார் ஃப்ரூட்டோட இதுதான். ஸ்டார் ஃப்ரூட் அந்த இதுதான் இதோட மெயினே. என்ன கேட்டிங்கன்னா இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் பர்ஃப்யூம் இது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மெல், ரொம்ப யூனிக்காக இருக்கும். அது ஃப்ரூட்டி, ஒரு ட்ராபிக்கல் ஸ்மெல், அப்புறம் ஃப்ரெஷ், அப்புறம் ஸ்பைசி, கொஞ்சம் பெப்பர் நோட் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பெஸ்ட் சம்மரில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் ஸ்ப்ரிங்லேயுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் டே டைம் பர்ஃப்யூம் தான் இது. ஒரு நல்ல சிட்ரஸ் நோட்டில் லெமன், அப்புறம் வந்து ஒரு ஸ்டார் ஃப்ரூட், அந்த ஸ்மெல்ல ஒரு பர்ஃப்யூம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வெர்சாஷேவோட ஃப்ரெஷ் எடுக்கலாம். ஒரு யூனிக்கான ஃப்ரெஷ், ரெஃப்ரெஷிங், அப்புறம் ஒரு லைட் வெயிட் பர்ஃப்யூம் இது. ரொம்ப ஆஷாகவும் ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது. அதேமாரி இதில் இருக்க நோட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு இதில் இருக்க எல்லா நோட்ஸுமே நான் வந்து ஃபீல் பண்ணி பார்த்துருக்கேன். இதில் இருக்க லெமனாக இருக்கட்டும், பர்கமாட்டாக இருக்கட்டும், ஸ்டார் ஃப்ரூட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்பைசி நோட்டாக இருக்கட்டும், முட்டி நோட்டாக இருக்கட்டும், பெப்பர், எல்லாத்தையுமே நான் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதில் நான் ஃபீல் பண்ணி பார்த்துருக்கேன். இது ஆக்சுவலாக நான் ஏன் 200 ml வாங்கினேன் அப்படின்னா, இது நான் எவ்ரிடே யூஸ் பண்ணுவேன் சம்மர் டைமில் ரொம்ப அதிகமாகவே. இன்னொன்று வந்து இது வந்து ஓவர் ஸ்ப்ரே பண்ணணும், அதுதான் இதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு மைனஸ்க்கும் கூட. அதேமாரி இது வந்து எல்லா ஏஜ் பர்சனும் யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல சம்மர் ஃப்ரேக்ரன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்லாவே இருக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது நல்லாயிருக்கும். ஒரு நல்ல பர்ஃப்யூம் தான். ஒரு யூனிக்கான ஸ்மெல் இருக்க பர்ஃப்யூம் தான், முன்னாடியே சொன்ன மாதிரி. இதில் லாஞ்சிவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 4 to 6 hours இருந்துச்சு. ப்ரொஜெக்ஷன் வந்து 1 to 1.5 feet, இல்லைனா மேக்ஸ் 2 feet வரைக்கும் இதோட ப்ரொஜெக்ஷன் இருக்கும். சியாஜ் வந்து ரொம்ப ரொம்ப லோ. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண உங்ககிட்ட வந்தாங்கன்னா ஸ்மெல் இருக்கும், ஆனால் நோட்டீஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் நல்லாயிருக்கும். ஒரு யூனிக்கான ஸ்மெல் இருக்கும் உங்கள் மேலே. ஒரு ட்ராபிக்கல், அதான் முன்னாடி சொன்ன அந்த ஃப்ரூட்டி ஸ்மெல் இருக்கும் உங்கள் மேலே. ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். அது அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல பர்ஃப்யூம் தான். இது இன்டோரில் வந்து ஒரு 6 to 8 ஸ்ப்ரேஸ் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அவுட்டோரில் ஒரு 10 to 16 வரைக்குமே நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஒரு எங்கெங்கே அடிக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஷுவல் டே டைம் வெளியே போகிறீங்க அப்படின்னா அடிக்கலாம். ஒரு வார்மான ஸ்பேஸ்க்கு போகிறீங்க, ரொம்ப ஒரு ரொம்ப சம்மர் டைமில் ரொம்ப ஹீட்டாக இருக்க டைமில், அந்த டைமில் யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஜிம்முக்கு போயிட்டு வந்து ஆஃப்டர் ஷவருக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போகிறீங்க, ஓவராக ஸ்வெட் ஆகும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல பர்ஃப்யூம் தான். ஒரு நல்ல யூனிக்கான நோட்ஸ் நிறைய இருக்குது, அந்த நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே அடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய ஸ்கின்னுக்கு இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 hours தான் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அதுதான் இதோட ஒரு மைனஸ். அப்புறம் எப்படி காம்ப்ளிமெண்ட் அதிகமாக, காம்ப்ளிமெண்ட் கிங் இது எப்படி அதிகமாக கிடைக்கும்னு சொன்னீங்க அப்படின்னா, இது நீங்கள் ஓவர் ஸ்ப்ரே பண்ணணும். ஓவர் ஸ்ப்ரே பண்ணால் தான் நோட்டீஸே பண்ண முடியும். இப்போ ஓவர் ஸ்ப்ரே பண்ணால் தான் இந்த சியாஜ் வந்து லோவிலேருந்து மாட்ரேட்டே ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்க நோட்டீஸே பண்ணுவாங்க. நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மெல் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அங்கேயே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதோட நோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாப் நோட்டில் வந்து லெமன், பர்கமாட், ஸ்டார் ஃப்ரூட், கார்டமம், பிரேசிலியன் ரோஸ்வுட். மிட் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீடர், டாரகன், சேஜ், பெப்பர். பேஸ் நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்க், உட்டி, சாஃப்ரான், ஆம்பர், சேக்கமோட். இதுதான் இதோட நோட்ஸ்.
இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளஸ் வந்து கிரேட் ஃபார் சம்மர் ஃப்ரேக்ரன்ஸ் உங்கள் கலெக்ஷனில் இருக்கணும். சம்மர் ஃப்ரேக்ரன்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா இதில் உங்கள் கலெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃப்யூம், ஒரு அப்லிஃப்டிங் பர்ஃப்யூம். இது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு அப்லிஃப்டிங் எனர்ஜைஸாக இருக்க ஒரு பர்ஃப்யூம் தான் இது. அப்புறம் இதோட ஓப்பனிங் தான் இதோட பெஸ்ட்டு பார்ட்டே. என்ன கேட்டிங்கன்னா, இதோட ஓப்பனிங் வந்து நான் சும்மா அடிச்சு எப்பயாவது இது பண்ணும்போதே பார்ப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ஓப்பனிங் இருக்க ஒரு பர்ஃப்யூம் இது. அப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா அவுட்டோரில், அது ஒரு ப்ளஸ் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூல் ஓப்பன் என்வரான்மெண்ட்டில் இருக்கீங்க, காலேஜ், அந்த மாதிரினா ஒரு நல்ல பர்ஃப்யூம் இது. காம்ப்ளிமெண்ட் வந்து உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதில் இருக்க நோட்ஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக நோட் பண்ணுவாங்க. அவங்களோட நோஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமாக நோட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தான் இதோட ப்ளஸ். மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆல் சீசன் பர்ஃப்யூம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஓவர் ஸ்ப்ரே பண்ணல அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக இருக்காது. ஓவர் ஸ்ப்ரே பண்ணல அப்படின்னா ஸ்ட்ராங்கான ப்ரொஜெக்ஷனும் இருக்காது. இன்னொன்று, இது எல்லா ஸ்கின்னுக்குமே அந்த 4 to 6 ஹவர்ஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்கின்னை பொறுத்து மாறும். அது ஒரு பெரிய பிரச்சனை இதில். அதுக்கப்புறமேட்டா சில பேருக்கு இதில் இருக்க நோட் வந்து நேச்சுரலாக ஃபீல் ஆகாது, கொஞ்சம் சிந்தட்டிக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இன்னொன்று வந்து சில பேருக்கு வந்து இந்த ஸ்வீட்டும் லெமனும் சேர்ந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பிடிக்காது. அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் வந்து ரொம்ப பவராக இருக்கும். அது தான் இதோட மைனஸ். ஸோ இப்போ வாங்க இதோட ஆட்டோமேஷன் டெஸ்ட் பண்ணலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் இது எவ்வளோ தூரம் ஸ்ப்ரே ஆகுதுன்னு சொல்லிட்டு. ப்ரெஷரைஸ்ட் நல்ல ஒரு ப்ரெஷரைஸ் ஸ்ப்ரேனாலும் ஒரு நல்ல ஸ்ப்ரே பண்ணுது. எனக்கு இந்த ஓப்பனிங் தான் ரொம்ப பிடிச்சதே இந்த பர்ஃப்யூமில். ஏன்னா ஓப்பனிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பர்ஃப்யூமில். ஸோ வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 ml 4200. இன்னொன்று 30 ml பாட்டில் வந்து ரொம்ப க்யூட்டாகவே இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும், பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருக்கும். நான் இருந்துச்சுன்னா ஃபோட்டோ போட்டு விட்றேன். நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா நான் இருந்துச்சு, அது இருக்கான்னு தெரில. நான் ஃபோட்டோ இருந்தால் போட்டு விட்றேன். 30 ml பாட்டில் இவ்வளோ தான் வரும். சூப்பராக இருக்கும். இவ்வளோ பாதி தான் வரும். சூப்பராகவே இருக்கும். அது ஒரு 4200 வரும். 50 ml பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 6000 ரேஞ்சில் இருக்கும். 100 ml வந்து ஒரு 8000 ரேஞ்சில் இருக்கும். 200 ml வந்து ஒரு 10,000 11,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ வாங்கி ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ரேட்டிங் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 4.5 கொடுப்பேன். ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான் இதில் மைனஸ். அப்புறம் சில மைனஸும் இருக்குது. எவ்ரி சீசன் வேர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்மெல் வந்து எவ்ரி சீசனுக்கு வேர் பண்ணுற மாதிரினா ஒரு பர்ஃப்யூம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா ஒரு யூனிக்கான ஸ்மெல் இருக்குது இதுலேயுமே வெர்சாஷே லைனப்பில். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பர்ஃப்யூம் மேக்கன்லேயே வச்சுருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் சம்மர் ஃப்ரேக்ரன்ஸ், டிசைனர் ஃப்ரேக்ரன்ஸ், நீச் ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.